இப்போ நம்ம இன்னொரு பிரேக் அவுட் பார்க்க போகிறோம். H1, H2, H3, H4, H5 இது வரைக்கும் பையர்ஸ் வந்து அங்கே க்ளோஸ் ஆனாலும் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லர்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கு. பட் கொஞ்சம் கூட செல்லர்ஸ் வராமல் பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்னுமே ஆனால் இங்கே செல்லர்ஸ் வந்து பார்த்தோன்னா வீக் ஆகலை. பையர்ஸ் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை சொல்லுது. செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் கன்ஃபர்மேஷன் கேண்டிங் ஒரு பையர் ஸ்கேனில் வந்திருந்தா நெக்ஸ்ட் இது பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து செல்லர் ஸ்கேனில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அகைன் திரும்பவும் H6 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகுது. H5ல ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. H6ல வந்தோடனே இந்த இடத்துல H6 வந்து பார்த்தோன்னா ஒரு வீக்கான மொமெண்டத்தை கிரியேட் பண்ணுது. கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த லெவலை நோக்கி ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் அண்ட் கன்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த செல்லர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ்னுடைய ரிஜெக்ஷன் அந்த லெவல்லேருந்து நடக்குது. இதை வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகுன்றத எக்ஸ்பெக்டேஷன். பட் நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன் அப்படின்னா இப்போ தான் செல்லர்ஸ் மொமெண்டம் லாஸ் ஆகி இங்கே தான் பையர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டு திரும்ப பையர்ஸ் உள்ளே வந்தால் இந்த இடத்துல பையர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம போகலான்றதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பையர்ஸ் ரிஜெக்ஷன் பிரேக் அவுட் பண்ண உடனே பையர்ஸ் உள்ளே வராங்க. ஓகேவா? திரும்பவும் இந்த இடத்துல வந்தோடனே ஒரு வீக்கான செல்லர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு. ஓகேவா? இதை நம்ம என்னன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது, இதை எக்ஸாஷன்ன்றதை சொல்கிறோம். இங்கே இதை பிரேக் அவுட் ஆனோடனே ப்ரைஸ் நல்லாவே மேலே போக ஆரம்பிக்குது. திரும்பவும் இது எப்போ பிரேக் அவுட் ஆகுது மேலே போக ஆரம்பிக்குது. ஓகே, இது என்ன சினாரியோனா மல்டிபிள் ரிவர்சல் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க H1 + H2 + H3ல மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டே இருக்குது. இந்த லெவல்லேருந்து செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் வந்தாலும் பையர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வீக் கேண்டில் உருவாக்கி பிரேக் அவுட்டும் பண்ணிடுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்னுமே இந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இங்கே திரும்ப செல்லர்ஸ் தான் வருவாங்க சொல்லுது. இங்கே வர செல்லர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா H6ல மொமெண்டம் லாஸ்ன்னு சொல்லுது. திரும்பவும் இந்த இடத்துல பையர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆகுது. இந்த இடத்துலேருந்து பையர்ஸ் ரிஜெக்ஷன் நடக்குது. இதை பிரேக் பண்ணோடனே பையர்ஸ் இங்கே வருது. ஓகேவா? இது ரீட்ரேஸ்மெண்ட்டு ப்ரைஸ் மேலே நோக்கி போகணுன்றத எக்ஸ்பெக்டேஷன். பட் கொஞ்சம் கூட மேலே போகாமல் ஒரு கேண்டில் உருவாகுது பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாஷன் லெவல். ஓகே, இந்த எக்ஸாஷன் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம ரெண்டு லெவல் இருக்குது. ரிஜெக்ஷன் லெவல் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல். இதை வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல் அதாவது ரெசிஸ்டன்ஸில் வீக் ஆகி வர சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ண பையர்ஸ் வருது. இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதை பிரேக் பண்ண உடனே பையர்ஸ் உள்ள வருது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்ட்ராங் செல்லர்ஸ் லெவல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சல், செகண்ட் ரிவர்சல், தேர்ட் ரிவர்சல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே மொமெண்டம் கெயின் பண்ணியிருக்கு. ஓகே, பிரேக் பண்ண பிறகும் ப்ரைஸ் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஓகேவா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட்ன்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ப்ரைஸ் மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு செல்லர்ஸ் பிரேக் பண்ணுறாங்க, பையர்ஸ் இருக்காங்க, திரும்பவும் செல்லர்ஸ் பிரேக் பண்ணுவாங்க, பையர்ஸ் உள்ளே வராங்க, திரும்பவும் செல்லர்ஸ் பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்படி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ப்ரைஸ் அந்த லெவலுக்கு வந்தால் அங்கேருந்து நல்லாவே கீழே டவுன் போகும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலை பையர்ஸ் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவுமே அந்த இடத்துல செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அங்கேருந்து ஒரு புல் பேக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே பார்த்த அப்படின்னா பையர்ஸ் வந்திருக்காங்க, இங்கே பையர்ஸ் வந்திருக்காங்க, இந்த பையர்ஸ் இது பையர்ஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 4:2:1 அந்த ரேஷியோ சொல்லுது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி கீழே பீஸ் போகணும், ப்ரைஸ் போகணும். ஓகே, ப்ரைஸ் போகாமல் பையர்ஸ் இதுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ இதை பிரேக் பண்ணுதோ இல்லை பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் இன்னுமே கீழே போகும். அந்த லெவலுக்கு வரும்போது வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா புல் பேக் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போது இதெல்லாம் நமக்கு இன்னுமே சில லெவல்ஸ் இருக்குது. இப்போது மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு ஒரு செல்லர்ஸ் வந்திருக்க இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் என்ட்ரு ஆகிருக்கான் இல்லையா?
ஓகே, இதுவே வந்து பார்த்தோன்னா நமக்கு செல்லர்ஸ் தான். பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி ஸ்ட்ராங் என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, திரும்பவும் பையர்ஸ் வந்திருக்கு, அகைன் திரும்ப பையர்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மொமெண்டம் லாஸ் ஆயிருச்சு. லாஸ் ஆகிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இன்னுமே ப்ரைஸ் கீழே போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் பையர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இந்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. கொடுத்து ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆனவுடனே ப்ரைஸ் நல்லாவே கீழே போயிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் உள்ள வராங்க. இப்போ திரும்பவுமே இந்த எக்ஸாஷன் பையர்ஸ் மேலே போயிட்டு எக்ஸாஷன் பிரேக் பண்ணோடனே திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான செல் வருது. ஓகே, ஒன் டூ ஃபேக் பிரேக் அவுட்டு, இமிடியட்லி பையர்ஸ் என்டர், வீக் செல்லர்ஸு, பையர்ஸ் பிரேக் அவுட்டு, ரீட்ரேஸ்மெண்ட்டு, பையர்ஸ் ரிஜெக்ஷன், திடீர்னு பிரேக் அவுட் லெவல். அப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணோன்னே இமிடியட்லி பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் உள்ள வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணால் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லிட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது. சரி, இது நோட் பண்ணிப்போம்.